ஹாய் விவாஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு உளுந்து மாவை வச்சு இனிப்பு போண்டா செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல உளுந்தை நல்லா தண்ணியில் 1.5 மணி நேரம் ஊற வச்சு அதை களைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை போட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து அந்த மண்டி எல்லாமே அடியில் இறங்குற வரைக்கும் அதை கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜாரில் நம்ம ஊற வச்ச உளுந்தை நல்லா களைஞ்சி போட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருக்கிறத ஆற வச்ச அந்த கருப்பட்டியையும் வடிகட்டி ஊற்றி விட்டுருங்க. ஊற்றிட்டு அது கூடவே 2 துண்டு ஏலக்காவையும் போடுங்க. போட்டு அதை நல்லா அரைங்க. அதை ஓரளவு கட்டியாகவே அரைங்க. ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா அப்புறம் வடை மாதிரி அதை போட முடியாது. அதனால் ஓரளவு கட்டியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சப்போஸ் தண்ணியாக ஆயிடுச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் அரிசி மாவு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காவை சின்னதாக நறுக்கி அதில் சேர்த்துக்கோங்க. நான் நறுக்கி போட்டிருக்கேன். துருவி போடுறதுனால போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பத்துக்கு தக்கன பார்த்து செஞ்சுக்கோங்க. அது இந்த மாதிரி கட்டியான பதம் வர்ற வரைக்கும் அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே அதில் இதுங்களை ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து சின்னதாக பீஸாக போடுங்க. போட்டு அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வேக வச்சு எடுங்க. உளுந்து இடுப்பு எலும்புகளை நல்லா பலப்படுத்துங்க. இதில் நம்ம கருப்பட்டியும் சேர்ந்து போடுறதுனால பெண் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புகள் நல்லா பலப்படும். அதுவும் முக்கியமாக இந்த வயதுக்கு வந்த பெண்களுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சின்னதுலேருந்தே இதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது பின்காலத்தில் மாதவிடாய் டைமில் வரக்கூடிய இடுப்பு வலியெல்லாம் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் இதை நீங்கள் அடிக்கடி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க.